ஹலோ வீவர்ஸ், அது மார்ச் 24, 2015 ஆக்ராவில் இருக்கிற ஒரு ஆற்று பகுதியை ஒட்டி ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆத்து தண்ணியில ஏதோ வித்தியாசமா மிதந்துட்டு வரதை கவனிச்ச அந்த நபர் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்குறப்போ ஒரு பெண்ணோட இறந்த உடல் குப்புறப்படுத்த மாதிரியே முகம் தெரியாத அளவுக்கு மிதந்துட்டு வந்திருக்கு. இதை பார்த்ததும் பதறி போன அந்த நபர் உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவல் சொன்னதும் அடுத்த சில நிமிஷத்துல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த இறந்த உடலை மீட்டு பாக்குறப்போ அது நல்லா டீகம்போஸ் ஆனதுனால இறந்தது யாருன்னு அவங்களால அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா பார்க்கும்போது அந்த பெண்ணோட வயது 15 to 20 இருக்கலாம்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. இப்போ இறந்தது யாருன்னு தெரிஞ்சாதான் யார் இவங்களை கொலை செஞ்சிருப்பாங்கன்ற கேள்விக்கே பதில் தேட முடியும். இதனால சேம் ஏஜ் குரூப்ல ஏதாச்சும் கேர்ள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு போலீஸ் செக் பண்ணப்போ அந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆகலன்றது தெரிய வருது. அதே சமயம் 15 to 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணோட இறந்த உடல் கிடைச்சிருக்குன்றத மத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியப்படுத்துறாங்க. அப்பதான் யூபில இருக்கிற கோண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல February 17, 2015 அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர தன்னோட மகள் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் திரும்பவும் வீட்டுக்கு வரலன்னு அவங்களோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த பெண்ணோட பேர் எந்த இடத்துலயும் குறிப்பிடல. அதனால நம்ம அடையாளத்துக்காக அவங்களோட பேர் அபின்னு வச்சுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த ஒரு மாசத்துல சேம் ஏஜ் குரூப் இருந்ததுனால ஒருவேளை இவங்க தேடிட்டு இருக்கிறது இந்த பெண்ணா இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணோட அப்பாவை கூட்டிக்கிட்டு கோண்டா போலீஸ் ஆக்ராவுக்கு போயிருக்காங்க. இப்போ மார்ச்சரிக்கு வந்த இவங்க அங்கிருந்து இறந்த உடலை பார்த்ததும் அந்த நபர் இது தன்னோட மகள் அபிதான்னு கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போதே இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான், இவன் தான் தன்னோட மகளை கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி அழுதுருக்காரு. யார் அந்த பையன், அப்படி அபிக்கு என்ன நடந்துச்சு, இந்த கேஸ்ல இறந்துட்டுதான் சொல்லப்படுற அபி 7 வருஷம் கழிச்சு உயிரோட வராங்க, அது எப்படின்றத கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல டீடைல்டா பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபியோட அப்பா சொன்ன அந்த பையன் யாருன்னா தாந்தோலி பகுதியை சேர்ந்த 25 வயது விஷ்ணு கௌதம்ங்கிற நபர். 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர அபி ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் காதலிக்கிறதா சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு விஷ்ணு. ஆனா இதுல விருப்பம் இல்லாத அபி பலமுறை அவர்கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரியே நடந்திருக்காங்க. இருந்தாலும் விஷ்ணுவோட தொந்தரவு தாங்காத அபி ஒரு நாள் அவரோட அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம கேஷுவலா விட்டுருக்காரு. இப்படியா போயிட்டு இருக்கும்போது அடுத்த சில நாள் கழிச்சு தன்னோட மகள் காணாம போனப்போ அவருக்கு தெரிஞ்ச ஸ்கூல், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லா இடத்தையும் தேடினதுக்கு அப்புறம் தன்னோட மகள் அபி கிடைக்காதனால பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட கோண்டா போலீஸ் காணாம போனது ஒரு டீனேஜ் பெண்ணுன்றதுனால அவங்க யாராச்சும் லவ் பண்றாங்களா இல்ல யார் மேலாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு விசாரிச்சப்பதான் விஷ்ணுன்ற நபர் தன்னோட பெண்ணை காதலிக்கிறதா சொல்லி பின்னாடியே சுத்துனதை பத்தி போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாரு. அது போக அபி ஸ்கூல் போயிட்டு வர வழியில விஷ்ணு ஃபாலோ பண்றத சிலர் பார்த்து இருக்காங்க. இத பத்தி போலீஸும் விசாரணையில தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால விஷ்ணு மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அடுத்த நாளே அவர்கிட்ட என்கொயரி பண்ணப்போ அவர் சொன்ன பதில், சார் நான் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணேன், அதை நான் பலமுறை அவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணப்போ அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அபிக்கு என்னாச்சு, அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது போக போலீஸ் விஷ்ணு கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கறாங்க. அது சம்பவத்தன்னைக்கு எங்க போயிருந்தேன்னு கேட்டதுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க போனதா சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் அபி காணாம போனதுல விஷ்ணுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு அவரை விட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடந்த அடுத்த ஒரு மாசத்துல ஆக்ராவில் கிடைச்ச பெண்ணோட இறந்த உடல் அது அபிதான் கன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இறந்தாங்கன்னு போலீஸ்க்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்காம போயிருக்கு. அதே சமயம் விஷ்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருந்த போலீஸ் சம்பவத்தன்னைக்கு அவர் போனதா சொல்லப்பட்ட இடத்தை வெரிஃபை பண்ணதுல அவர் அங்க போகலன்றது தெரிய வருது. இதனால போலீஸோட மொத்த சந்தேகமும் விஷ்ணு மேல திரும்புது. சோ அபி காணாம போனதுல விஷ்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கலாம்னு அவரை மறுபடியும் கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. அப்பதான் விஷ்ணு இன்னொரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு காரணம் இனிமேலும் உண்மையை சொல்லாம இருந்தா அபியோட கொலைக்கும் நமக்கும் ஏதாச்சும் தொடர்பு வந்துருமோன்னு பயந்து இருக்காரு. அது என்னன்னா சம்பவத்தன்னைக்கு தாந்தோலிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்க்கு தான் மட்டும் மது அருந்த போனதாகவும் அந்த விஷயம் தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா அதனால பிரச்சனை வருமோன்னு பயந்து இதனாலதான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போனதா பொய் சொன்னதா சொல்றாரு. இருந்தாலும் போலீஸ்க்கு விஷ்ணு மேல இருந்த சந்தேகத்துல அவர் சொன்ன அந்த ஒயின் ஷாப்ல விசாரிக்கிறாங்க. ஆனா அவர் போனதா சொன்னது ஒரு மாசத்துக்கு மேல ஆனதுனாலையும் அது போக டெய்லி நிறைய பேர் வந்துட்டு போறதால விஷ்ணு வந்ததை பத்தி ஒயின் ஷாப்ல வேலை பாக்குறவங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு விஷ்ணு மறுபடியும் பொய் சொல்றாங்க, இவராலதான் அபி கடத்தப்பட்டு கொலை செஞ்சிருக்கலாம்னு இவருக்கு அகைன்ஸ்டா செப்டம்பர் 25, 2015 அன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஜெயில போடுறாங்க. இதுக்கிடையில அந்த பெண்ணோட இறந்த உடலுக்கு இறுதி சடங்கும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ ஜெயில இருந்த விஷ்ணுவை பார்க்க வந்த அவரோட அம்மாவான சுனிதா என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயில்டா கேட்கிறப்போ எப்பவும் போல தான் ஒன் சைடா லவ் பண்றதை பத்தியும்
சம்பவத்தன்னைக்கு தான் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ண போனதாகவும் இதை பத்தி உங்களுக்கு தெரியக்கூடாதுதான் போலீஸ் கிட்ட நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர அபிக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொன்னதை கேட்ட விஷ்ணுவோட அம்மா அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி போலீஸ் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா தான் மகனை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கன்னு அவங்களோட பேச்சை யாருமே கேட்க தயாரா இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்ச சுனிதா தான் மகனை காப்பாற்றணும்னா இருக்கிற ஒரே வழி இந்த கொலையை யார் செஞ்சாங்க, எப்படி நடந்துச்சுன்னு இவங்களவே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக இறந்து போன அபியோட போட்டோவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் அபியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அபியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அபி விஷ்ணுவை காதலிக்கல, பதிலா இன்னொரு பையனை காதலிக்கிறத பத்தி சொல்றாங்க. ஆனா அதை பத்தி அபியோட ஃபேமிலிக்கு எதுவும் தெரியாதுன்ற இன்னொரு விஷயத்தையும் சுனிதா கிட்ட சொல்றாங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறின அபியும் அவங்க காதலிக்கிற பையனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போனதா தெரிய வருது. இதை கேட்ட சுனிதாவுக்கு அபி காணாம போனதுல தன் மகனுக்கு தொடர்பு இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறின அபிக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இறந்தாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜெயில இருக்கிற விஷ்ணுவை காப்பாற்ற முடியும்னு தீவிரமா தேடுறாங்க. இதுக்கிடையில 2 வருஷமா ஜெயில இருந்த விஷ்ணு 2017 ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்திருக்காரு. ஆனா அபியோட குடும்பத்துல இருந்தவங்க தன் மகளை பண்ண வெளியே இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்ல நடந்த ட்ரையல்ல ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதனால மறுபடியும் அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எப்பவும் போல தேட ஆரம்பிச்ச சுனிதா அபி இறந்து கிடந்த ஆக்ரா பகுதியை சுத்தி சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லா ஊர்லயும் அபியோட போட்டோ காட்டி இவங்களை பத்தி யாருக்காச்சும் தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ அங்க இருக்கிற பெரும்பாலும் எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியா மாசத்துல 20 நாள் அபியை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காகவே நேரத்தை செலவிட்டுறாங்க. அதே சமயம் மீதி இருந்த மத்த நாள்ல ஜெயில இருக்கிற தன்னோட மகனை பார்த்து நம்பிக்கை வார்த்தை சொல்லி எப்படியும் இன்னும் வெளியே கொண்டு வந்துருவேன்னு தைரியமா இருக்க சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இப்படியா நாட்கள் வருஷங்களா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டிசம்பர் 2022 எப்பவும் போல சுனிதா அபியை பத்தி தேடிட்டு இருக்கும்போது ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரி அபியோட போட்டோவை பார்த்ததும் இவங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா அது எந்த ஊர் தான் சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் எடுத்து நல்லா யோசிச்சு பார்த்தோம், அது எங்கன்னு அவருக்கு ஞாபகம் வரல. ஆனா கண்டிப்பா இவங்களை நான் பார்த்திருக்கேன்னு உறுதியா சொன்னதுனால சுனிதா இன்னும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா அலிகர்ல இருக்கிற இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு எஸ்எஸ்பியா இருந்த கலாநிதி நைதானியை மீட் பண்ணி செய்யாத கொலைக்கு தன்னோட மகன் 7 வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறத பத்தியும், ஆனா இந்த பெண்ணை வேறொரு ஊர்ல இந்த வியாபாரி பார்த்ததை பத்தியும் இவர்கிட்ட எடுத்து சொல்லி நீங்க தான் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும், என் பையனை காப்பாற்றணும்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. இதை கேட்ட எஸ்எஸ்பி இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இமிடியேட்டா ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த வியாபாரியும் சுனிதாவையும் கூட்டிக்கிட்டு பொதுவா அந்த வியாபாரி எந்தெந்த ஊருக்குலாம் போய் வியாபாரம் பண்ணாரோ அந்த எல்லா ஊர்லயும் அபியை பத்தி என்கொயரி பண்றாங்க. அப்பதான் அத்ராஸ் பகுதியில நாக்லா சோகான்ற கிராமத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டு போய் பாக்குறப்போ அபி உயிரோட இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க சுனிதா. அதுக்கு காரணம் அபி இறந்ததா சொல்லப்பட்டுதான் தன்னோட மகன் இத்தனை வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா இங்க அபி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2 குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அபி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் நீங்க தான் அபியான்னு கேட்டதுக்கு அதுக்கு அபியும் ஆமாம் சார்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட போலீஸ்க்கு ஏற்கனவே அபின்னு நினைச்சு இன்னொரு இறந்த உடலை பார்த்ததால குழப்பமாகி இவங்க தான் அபின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்களோட டிஎன்ஏவும் அவங்களோட அப்பாவோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்றப்போ 100% மேட்ச் ஆகிருக்கு. அதே சமயம் இறந்துட்டதா சொல்லி 7 வருஷத்துக்கு முன்னாடி இறுதி சடங்கு பண்ண தன்னோட மகளை பார்த்ததும் மொத்த குடும்பமும் அதிர்ந்து போயிருக்கு. அபி உயிரோட இருக்கிறது தெரியாம அந்த இறந்த உடல் நல்லா டீகம்போஸ் ஆனதுனால முகம் சரியா தெரியாம இருந்திருக்கு. அப்போ இறந்து போன அந்த பெண்ணோட ட்ரெஸ் கலரும் அபியோட ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரி இருந்ததால இறந்து போனது அபிதான் அவர் கன்ஃபார்ம் பண்ணதா விசாரணையில தெரிய வருது. ஆனா இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அத்ராஸ்ல இருந்த அபி இந்த நியூஸ் எல்லாம் டிவில பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. தான் கொலை செய்யப்பட்டதா ஒரு இன்னசென்ட் பாதிக்கப்பட்டு இருக்கான், அவனை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் கூட அபிக்கு தோணல. அதுக்கு காரணம் ஒருவேளை ஊருக்கு போனா தன்னோட காதல குடும்பத்துல இருக்கவங்க பிரிச்சு வச்சிருவாங்களோன்னு பயந்து போய் ஒரு அப்பாவியை பத்தி கவலைப்படாம இருந்திருக்காங்க. பின்னால அபியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஒண்ணும் அறியாத விஷ்ணுவை 2022 ரிலீஸ் பண்றாங்க. பின்னால இந்த மாதிரி அடையாளம் தெரியாத டெட் பாடி கிடைக்கிறப்போ கம்பல்சரி அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ன்றது அவங்களோட செக்லிஸ்ட்ல ஒன்னா வச்சிருந்திருக்காங்க. இந்த கேஸ்ல தன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா இருந்த அபியால ஒண்ணும் அறியாத இன்னசென்ட் விஷ்ணு அவரோட வாழ்க்கையில 7 வருஷத்தை இழந்திருக்க. ஆரம்பத்திலேயே தான் கொல்லப்படல, உயிரோட தான் இருக்கேன், அந்த கொலைக்கும் விஷ்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அபி சொல்லியிருந்தா தன்னோட காதலை விட ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டிருக்கூடாதுன்னு நினைச்ச அபியோட மனசை எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க. அதே சமயம் தன்னோட மகன் எந்த தப்பும் செய்யாதவர்னு நிரூபிக்க பல வருஷமா கஷ்டப்பட்ட சுனிதாவோட தாய் பாசத்துக்கு ஈடு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.